ஓம் சக்தி ஜோதிடம் நேயர்கள் அனைவர்களுக்கும் அன்பார்ந்த வணக்கங்கள். திருக்கடையூருக்கு பக்கத்துல மணல்மேடு அப்படிங்கிற கிராமத்துல மிருகண்டு முனிவரும் அவருடைய மனைவியும் அன்பாக வாழ்க்கை நடத்தி வந்தாங்க. அவர்களுக்கு குழந்தை இல்லை. குழந்தை வரம் வேண்டி இறைவனை நோக்கி கடுமையா தவம் இருந்தாங்க. உடனே இறைவனும் அவங்க முன்னாடி தோன்றி என்ன வேணும் அப்படின்னு கேட்டாரு. அவங்க குழந்தை இல்லை அப்படிங்கிற குறைய சொல்லி அதுக்காக நாங்க தவம் இருக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. உடனே இறைவன் அவங்க கிட்ட சிக்கலான ஒரு கேள்வியை கேட்டாரு. உங்களுக்கு நீண்ட ஆயுளும் குறைந்த அறிவும் உள்ள குழந்தை வேணுமா, இல்ல நிறைந்த அறிவும் குறைவான வயதும் உடைய குழந்தை வேணுமா அப்படின்னு கேட்டாரு. உடனே அவங்க சொன்னாங்க, எங்களுக்கு ஆயுள் குறைந்த குழந்தையா இருந்தாலும் பரவாயில்ல, ஆனா நல்ல அறிவுள்ள குழந்தையா வேணும் அப்படின்னு சொல்லி அவங்க கேட்டோடனே உடனே இறைவனும் அப்படியே ஆகட்டும்னு சொல்லி அருள் புரிஞ்சாரு. அவர்களுக்கு மார்க்கண்டேயன் அப்படின்னு சொல்லி ஒரு குழந்தை பிறந்தது. நாளொரு மேனையும் பொழுதொரு வண்ணமாக அந்த குழந்தை அவங்க வளர்த்து வந்தாங்க. அவன் ஒரு சிறந்த சிவபக்தனாக வளர்ந்தான். தனக்கு ஆயுள் 16 தான் அப்படின்னு நிர்ணயிக்கப்பட்டிருந்தாலும் அதை பத்தி அவன் கவலைப்படாம சிவாலயங்கள் தோறும் போய் சிவபெருமான வழிபட்டு வந்தான். 107 சிவாலயங்களை தரிசனம் பண்ணிட்டு 108வது சிவாலயமாக திருக்கடையூருக்கு வந்தான். அப்போ அவனுக்கு வயது 16. இறைவனை மனமுருகி பிரார்த்தனை பண்ணிட்டு இருந்தப்போ அங்க யமதர்மராஜா வர்றாரு. தன்னோட பாச கயித்தை மார்க்கண்டேயன் மேல வீச போய் அது நேரா சிவபெருமான் மேலையும் மார்க்கண்டேயன் மேலையும் சேர்ந்து விழுது. உடனே சிவபெருமான் உடனே கோபம் கொண்டு யமனை எட்டி ஒதிச்சு அவரை சூலாயுதத்தால சம்காரம் பண்றாரு. அப்புறம் உடனே மார்க்கண்டேயனுக்கு என்றும் 16 வயது கொடுத்து அவருக்கு வரமளிக்கிறார். திருக்கடையூர் ஸ்தலத்துல முன்மண்டபத்துல தெற்கு நோக்கி காலசம்கார மூர்த்தியா கம்பீரமா நிற்கிறாரு. சிவபெருமானை நம்பி வழிபடுவோருக்கு யம பயம் இல்லை அப்படிங்கிறது தான் சிவன் காட்டக்கூடிய தத்துவம். நன்றி நேயர்களே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.